வணக்கம். ஒரு பெஸ்டான கோல்டு ETF பற்றி பார்க்கலாம். எஸ்பிஐயோட கோல்டு ETF இன்னைக்கு 54 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் ஒரு 100 குவான்டிட்டி வாங்கினா நம்மளுக்கு ஒரு 5500 ரூபா தேவைப்படும். இந்த 5500 ரூபாய்க்கு கோல்டு வாங்குறதுக்கு சமமானது. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வாங்கினாலும் அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி ஃபிசிக்கல் கோல்டை வாங்கி எஸ்பிஐ ஏஎம்சி அதை பேக் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த பிசிக்கல் கோல்டு 99.5% பியூரிட்டியில் இருக்கும். இதை எப்படி நம்புறது? உங்களுக்கு ஏமாத்துற வேலை இதில் எதாவது இருக்குமோன்னு உங்களுக்கு தோணலாம். அதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. இந்த கோல்டு ETF எல்லாமே செபியோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக நடந்தாதான் அந்த ஏஎம்சி பிஸ்னஸ் பண்ண முடியும். அதனால் 100% இதை நம்பலாம். ஸ்டாக் மார்க்கெட் எப்பெல்லாம் கீழே விழுறதோ அப்போல்லாம் கோல்டு மார்க்கெட் ஏறும். ஸ்டாக் மார்க்கெட் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறப்ப கோல்டு ப்ரைஸ் கீழே இறங்கும். அதனால் கோல்டும் ஒரு போர்ஷனாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருந்தே ஆகணும். ஒரு நல்ல ETF தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அதோட லிக்யூடிட்டியை பார்க்கணும். எவ்வளோ பேர் வாங்குறாங்க விற்கிறாங்க, அதில் எவ்வளோ ட்ரேட்ஸ் நடக்குதுன்றதை வாட்ச் பண்ணணும். எஸ்பிஐயோட கோல்டு ETF பார்க்கலாம். இந்த எஸ்பிஐ ETF 1 இயரில் 7.7%, 3 இயரில் 8.4%, 5 இயரில் 12.2% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதோட NAV 54 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.65% இருக்கு. ஷார்ட் டேர்மாக கோல்டை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கணுன்னா உங்களுக்கு ETF தான் பெஸ்ட்டு. 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா ETF தான் பெஸ்ட்டு. லாங் டேர்மாக போகிறீங்கன்னா ஒரு SGPயில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். SGPனா சவரைன் கோல்டு பாண்ட். தேங்க்யூ.